ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்க எம்கே தமிழன். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ட்ரிப் பிளான் பண்ணி அந்த ட்ரிப் இன்றைக்கி நடந்திருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி டேட் ஜூலை 4 சாட்டர்டே. நாங்கள் இப்போது கோயம்புத்தூரில் இருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து வால்பாறை பிளான் பண்ணியிருக்கோம். ட்ரிப் 2 நாள் முன்னாடியே பிளான் பண்ணோம். பட் இப்போ தான் அதை பண்ண முடிஞ்சிச்சு. எல்லாேருக்கும் லீவெல்லாம் அவைலபிள் இருந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி கிளம்பி வந்தாச்சு. பைக்கில் சென்னையிலேருந்து முன்னாடியே ட்ரெயினில் பார்சல் பண்ணி இங்கே கோயம்புத்தூர் எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ எல்லாம் ரெடி, எல்லாம் பக்காவாக கிளம்பியாச்சு. இப்போ டைம் பார்த்தா மார்னிங் ஒரு 5:40 ஆச்சு. ஸோ கிளம்பிட்டு மோட்டோ விலாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப நாளாக சென்னைக்குள்ளேயே வீடியோ போட்டுட்டு இருந்தேன். இப்போ தான் ஹில் ஸ்டேஷன் போக போகிறோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம். அது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இதை பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி போடுவேன்னு நினைக்கிறேன். ஓகே, எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம இப்போ ரூம்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு பைக் டேங்க் பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டுருக்கோம் ஹைவேல. அவங்க பின்னாடி அண்ணாலாம் கையில் கேஷ் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஏடிஎம் போயிருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடியே வெயிட் பண்ண போகிறோம். சொல்லப்போனால் கோயம்புத்தூர்லேயே கிளைமேட் சூப்பராக இருக்குது. வால்பாறை இதோட மங்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டைம் இப்போ தான் ஒரு 6:15 ஆகுது. நம்ம இப்போ ஹைவேல ஜாயின் பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். 6:20 ஆகுது. கையில் நம்ம கேஷ்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். மொத்தம் நம்ம 4 வண்டியில் போகிறோம். இந்த என்ஃபீல்டு ஒன்று, அதுக்கு முன்னாடி ஒரு ஹோண்டா CBR ஒன்று, அப்புறம் MT-15, அப்புறம் நம்ம வண்டி. மொத்தம் 4 பேர். எல்லாமே ப்ரீ பிளான்லாம் இ-பாஸ் எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு. பைக் எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் ரெடியாக வச்சுருக்கோம். பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். எல்லாம் பக்காவாக இருக்குது. ஆனால் என்னென்னா, இங்கேயே கிளைமேட் இவ்வளோ சூப்பராக இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து இந்த பைபாஸில் போகிறப்பே கிளைமேட் சூப்பராக இருக்குது. வால்பாறை ஃபுல்லாக ரெயின் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஆல்ரெடி ஒருத்தவங்க கால் பண்ணி கேட்டோம். ரெயின் பயங்கரமாக பேஞ்சிட்டுருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு கிளைமேட் வால்பாறையில் இதோட சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பைபாஸ் LNT பைபாஸ். இது கொஞ்சம் நிறையா அந்த லோடு வெஹிக்கிள்ஸ்லாம் அதிகம் மூவ் ஆகிற மாதிரி ஒரு ஹைவே. ஸோ கொஞ்சம் பார்த்து தான் அந்த ஹைவேல வரணும். ஸோ 4 பேர் பொறுமையாக ஒரே ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணி க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். நாங்கள் யாருமே இன்னும் சாப்பிடலையா. ஸோ மார்னிங் சீக்கிரம் வச்சு கிளம்பணுமா. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்களா, லாரி இப்படி தான் ஏறி வருவாங்க. ஸோ இந்த ரோட்டில் நம்ம தான் பொறுமையாக போய்க்கணும். கரெக்டாக ஒரு டீ கடை பார்த்து பிரேக் எடுத்துகிட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஸோ நாங்கள் இன்னும் ஹைவேல போயிட்டுருக்கோம். முழுசாக ரூம்லேருந்து கிளம்பி 12 கிலோமீட்டர் கூட இன்னும் ஆகலை. ஆனால் இங்கேயும் மழை பெஞ்சிருச்சு. எல்லாம் லைட்டாக நினைஞ்சிட்டோம். அப்படியே லைட்டாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. பெரிய மழையாக பெய்யாமல் லைட்டாக பெஞ்சிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இதுலேயே சில்லுன்னு தான் இருக்குது. டிஷர்ட்லாம் லைட்டாக நினைஞ்சிருச்சு. மொபைலுக்கு மட்டும் ஒரு கவர் வாங்கி மொபைல் மட்டும் சேஃபாக நினையாமல் பார்த்துக்கணும். கேமராலாம் நான் ஆல்ரெடி கவர் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ லைட்டாக மழையில் நினைஞ்சாலும் ப்ராப்ளம் இல்லை. ஆக்சுவலாக வந்துகிட்டே இருந்தோமா, செம்ம ரெயின். கரெக்டாக ஒரு 30 கிலோமீட்டர் கிட்ட ஒரு ஸ்டாப் போடுறோம். ஆல்மோஸ்ட் எல்லாம் பாதி நினைஞ்சிட்டோம். வேறு வழி இல்லை. நான் லைட்டாக முடியும். டிஷர்ட்லாம் மேக்ஸிமம் ஃபுல்லாக நனைஞ்சி பாடியெலாம் ஆல்மோஸ்ட் டயர்ட் ஆகிடுச்சு. ஒரு டீயை போட்டு வண்டிக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டைம் என்னாச்சுன்னா 7:36. டீ குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோமா, மழை நிற்கிற மாதிரி தெரில. சரி, லைட்டாக தூரலாம் விழுந்த மாதிரி, பெரிய மழையாகவும் போயில, சின்னதாக எப்படி சொல்ல, ஒரு செகண்ட் வந்துட்டு நிற்கல. ஒரு மாதிரி அப்படியே பேஞ்சிட்டே இருந்துச்சு. சரி, நின்னா வேலைக்காகன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். டீ குடிக்க நிப்பாட்டுறப்ப வண்டி நல்லா தான் இருந்துச்சு. திரும்ப கீ ஆன் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி இன்ஜின் ஃபால்ட் லைட் ஏரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக அந்த இஷ்யூ ஏன் வந்துட்டுருக்குன்னா, இந்த மாதிரி
ரெயின் டைமில் வந்து மழை ஓட்டுறப்போ ரெயின் டைமில் வந்து வண்டி ஓட்டுறப்போ ஹெவி ரெயினில் அந்த மாதிரிலாம் போகும்போது என்ன ஆகிடுதுன்னா ரேடியேட்டர் ஃபேன் வந்து இந்த சேர் அடித்து ஸ்டக் ஆகிடுது. அதனால் அந்த சென்சார் வந்து கரெக்டாக வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த மாதிரி ஃபால்ட் லைட் வேறு காட்டுது. இப்போலாம் வந்து ஓரளவுக்கு வந்து மழை பெஞ்சு கம்மியாக இருக்குது, ரோடு கொஞ்சம் கிளியராக விசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். அதுக்கெல்லாம் ரொம்ப மெதுவாக தான் வந்துட்டு இருந்தோம். மழை தண்ணி வந்து ரொம்ப ஃபோர்ஸாக டப்புன்னு அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ தான் வந்து ஓரளவுக்கு கிளியராக இருக்குது. டைம் ஆக தான் வந்து ரோடு கிளியர் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஏன்னா ஆல்ரெடி டிஷர்ட்லேருந்து எல்லாம் நினைஞ்சி, க்ளவுஸ் நினைஞ்சி ஃபுல்லாக ஈரமாக இருக்கும். செம்மையாக குளிர வேறு செய்யுது. இங்கேயே எப்படி இருக்குன்னா வாழப்பாறைக்குள்ள கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லவே வேணாம். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஜர்க்கின் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். நான் எப்படி எடுத்துகிட்டு வருவேன். இந்த டைம் வந்து சரி கோயம்புத்தூரில் வெயில் அடிக்கும், வால்பாறையில் தானே கிளைமேட் அப்படி இருக்கும், அங்கே போய் பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டேன். பார்த்தா இங்கேருந்து கிளம்புறப்பே அப்படி தான் இருக்குது. தப்பு பண்ணேன், ஜர்க்கின் எடுத்துகிட்டு வந்துருக்கணும். சரி ஓகே, நாங்கள் வந்து முன்னாடி கொஞ்சம் தூரம் போயிட்டு வால்பாறை இப்போ பொள்ளாச்சி ரீச் ஆக போகிறோம். அப்புறம் பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறை. பொள்ளாச்சிக்கு இன்னும் வந்து 25 கிலோமீட்டர் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஆச்சுன்னா ரெண்டு வண்டியாக ரூட்டு மாறிட்டோம். ஒரு 2 வண்டி நாங்கள்லாம் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டோம். இன்னும் 2 பேர் வந்து எங்கேயோ ரைட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரைட் எடுத்துட்டாங்க பொள்ளாச்சிக்கு. பட் ஆனால் இந்த ரூட்லேயும் பொள்ளாச்சி காட்டுது. நாங்கள் வந்து இதில் வந்துட்டுருக்கோம். அவங்க வந்து ஏதோ மாற்றி போயிட்டாங்க போல். மேபி இந்த ஜங்ஷனில் தான் ஜாயின் ஆவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியலை. அதனால் பொறுமையாக போயிட்டுருக்கோம். ரூட்டு பார்க்கலாம். எப்போனாலும் பொள்ளாச்சியில் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க 2 பேரும். ஒரு வழியாக பொள்ளாச்சி வந்து கரெக்டாக ஒரு பிரிட்ஜ் ஏறுறப்ப அந்த 2 வண்டியும் கண்டுபிடிச்சிட்டோம். எங்களுக்கு முன்னாடி போயிட்டுருக்காங்க, பார்த்துட்டோம். எல்லாருமே ஒரே ரோட்டில் ஜாயின் ஆகிட்டோம். பொள்ளாச்சி வந்துட்டோம், அவ்வளோதான். இப்போ பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறைக்கு போயிட்டுருக்கோம். ஆலியார் டேம் வியூ பார்த்து ஆலியார் டேம் வழியாக தான் போய் வால்பாறை ஏறணும். ஹில்ஸ் வால்பாறை கேமராவில் தெரியுதான்னு தெரியல. ஆலியார் டேம் இருக்கும், அதுலேருந்து அது அப்படியே வால்பாறை செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டுட்டு வால்பாறை ஏற ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். வந்து நாங்கள் எதுக்கு ஸ்டாப்பாக போட்டிருக்கோம்னா, எல்லோரும் அந்த ரெயின் கவர் போடுவாங்க தெரியுமா, கேரி பேக்கில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி. அந்த ரெயின் கவர் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பின்னாடி வர வண்டி பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. நாங்களுமே நின்ட்டோம். லைட்டாக இப்போ தான் வந்து நினைஞ்ச ஈரெல்லாம் காஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் திரும்பி நினையக்கூடாதுன்றதுக்காக வாங்கிட்டுருக்கோம். லாஸ்ட் வந்து வால்பாறை செக் போஸ்ட் வந்து கிட்டே போக போகிறோம். கொஞ்ச தூரம் போனோடனே ஆலியார் டேம் அந்த பிரிட்ஜ் இருக்கும், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே செக் போஸ்ட் போட்டுட்டு உங்கள் அண்ணாலாம் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. ஸோ வந்தோடனே மொத்தமாக எல்லா வண்டியும் சேர்ந்து செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டுட்டு அப்படியே ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் மழை கம்மியாக இருக்கனால பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. சிட்டி டிராஃபிக்லேருந்து இந்த ரோடு வந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். பங்கமாக இருக்குது ரோடு, செம்ம கிளைமேட்டு. இது மேலே ஃபுல்லாக ஹில்ஸ் தான், இதில் தான் போய் ஏற போகிறோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் செக் போஸ்ட் வந்துடும். செக் போஸ்ட் வந்தோடனே வந்து என்ட்ரி பண்ணணும். ஒரு வழியாக நம்ம சாப்பிட்டுட்டு வால்பாறை செக் போஸ்ட்டுக்கு வந்தாச்சு. என்ட்ரி போட போகிறோம். 2 வீலர் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 2 வீலர் இங்கே தான் ஸ்டாப் பண்ணணும் போல். சரிங்கண்ணா ஒரு நிமிஷம். இ பாஸ் என் இது இருக்குது, மொபைல் குரூப்பில் இருக்குது. என் குரூப்பில் இருக்குது. டிக்கெட் எடுத்தாச்சு, 4 பேருமே எடுத்தாச்சு. 4 வண்டி இது. போங்க அது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் நிற்கிறான் பாருங்க இந்த பையன். ஓகே, நீங்கள் போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேட்டா காமிங்க தானே போங்க. ஓகேண்ணா. போகலாம். ஏறுங்கண்ணா. ஹெல்மெட் போட்டுக்கோங்க.
ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வால்பாறைக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. வால்பாறை செக் போஸ்ட் என்ட்ரி ஆச்சு. ஆலியார் டேம், ஆலியார் ரிவரா ஆலியார் டேம், அது ஆலியார் டேம். இதுதான், அவ்வளோதான். இதுலேருந்து ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கேருந்து ரோடு தெரியுது, ஹேர்பின் பெண்டு அந்த ரோடெலாம் தெரியுது. ஹில்ஸ் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு, என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். ஹில்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். அதுவும் என்னோட பைக்கு கார்னரிங் பண்ணுறதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். இது ஆக்சுவலாக இப்போ டைம் வந்து ஒரு 9:40 ஆச்சு மார்னிங். அதனால் மிஸ்டெல்லாம் கம்மியாக இருக்குது. மேபி சீக்கிரம் நம்ம உள்ளே ஏற ஆரம்பிச்சிருந்தோம்னா மிஸ்டில் இருந்திருக்கோம். இப்போவுமே இருக்கும், நம்ம ஏறி போயிட்டு கீழே இறங்கிட்டு தான் இருக்கு, கண்டிப்பாக இருக்கும். இன்டர்மீடியட்டில் ஒரு இடம் வரும், ஐ மீன் கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கெல்லாம் வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் செம்மையாக இருக்கும். ஹேர்பின் பெண்டு இன்னும் வரல. மொத்தம் 41 ஹேர்பின் பெண்டா? 41 ஹேர்பின் பெண்டு மொத்தம் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா ஆலியார் அந்த டேம்லாம் தெரியுது. இது ஏதோ குட்டியாக தண்ணி விட்டு சொட்டுது. பின்னாடி வந்தாங்க ஆளை காணோம். நாங்கள் மட்டும் முன்னாடி ஆர்வத்தில் முன்னாடி வந்துட்டோம். ஐஸ், நான் கரெக்டாக வந்து 3வது ஹேர்பின்லாம் தாண்டி வந்துட்டோம். வால்பாறைக்கு வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, ஹில்ஸ் ஓட்டுங்க. அடுத்து ஒரு ஹேர்பின் பெண்டு. வைப் பண்ணிட்டு போகிறாங்க இந்த பஸ்ஸில். பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. எல்லா கார்னரையும் ஃபீல் பண்ணி ஓட்டணும். லாஸ்ட் டைம் நான் மேகமலை போயிட்டு இப்படி தான் ஒரு டர்னிங்கில் விழுந்துட்டேன். பட் ஆனால் அந்த டைம் வந்து ரெயின் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. டயரும் அந்தளவுக்கு கிரிப் இல்லாமல் இருந்ததுனால டக்குன்னு வெளிக்கிடுச்சு. இப்போ நான் வந்து டயர் மாடிஃபை பண்ணி வச்சுருக்கேன். ஐ மீன் கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டு வச்சுருக்கேன். கார்னரிங் பண்ணுறதுக்கெலாம் வந்து நல்லாயிருக்கும். பட் மைலேஜ் லைட்டாக ட்ராப் ஆகும். பட்டு கார்னரிங்லாம் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக அந்த இடத்துல தான் வந்து வியூ பாயிண்ட் ஒன்று, அதாவது ஆலியார் டேமோட வியூ பாயிண்ட் ஒன்று அங்கே இருக்குது. அங்கேருந்து பார்த்தா வியூ பாயிண்ட் நல்லா தெரியும். நம்மள மாதிரி ஒரு R15 ரெட் கலர். வீக்கெண்ட் ஆச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எங்கேயா கிளம்பி போயிருங்க. மேலே போக சில்லுன்னு சேருது. நிற்கவா? பா, அட் அ டைமில் அங்கிட்டும் பஸ் வருது, இங்கேயும் பஸ் வருது. கோவை, கோயம்புத்தூர். பா, எல்லாம் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு தூங்கிட்டே போகிறாங்க. நிப்பாட்டக்கூடாது அந்த வாட்டர் ஃபாலில். அருமையாக இருக்காங்க இந்த வாட்டர் ஃபால்ஸு. ஆனால் போலீஸ் பக்கத்தில் நிற்கிறாங்க, இந்த டேனிங்கில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் அந்த இடத்துல 2 பேர் நிப்பாட்டி போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த எங்கே இடம் தான் நிப்பாட்டிக்கலாம் அங்கே போய். டைம் பார்த்தா கரெக்டாக மார்னிங் 10 தான் ஆகுது. கிளைமேட்டு பங்கமாக இருக்குது. வால்பாறை பிளான் பண்ணிலாம் கண்டிப்பாக வரலாம். இதுக்கு அடுத்த ஹில்ஸ் இறங்கணும் வரணும். மிஸ்ட்டு பயங்கர மிஸ்ட்டு இருக்குது. இங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் பின்னாடி நம்ம அண்ணா வண்டியில் ரெயின் கவர் வருது. அதை மட்டும் வாங்கி ரெயின் கவரை போட்டுட்டு ஜாலியாக நம்ம பாட்டு மலையில் போயிட்டே இருக்க வேண்டியதான். டக்குன்னு சடனாக ஒரே ஒரு பெண்டில் ஒரே ஒரு டர்னிங்கில் கிளைமேட்டே மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து சில்னஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இங்கே இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து மிஸ்ட்டும் இருக்குது, மிஸ்ட்டு லைட்டாக இருக்குது, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, சில்னஸும் இருக்குது. சடனாக கிளைமேட் மாறிடுச்சு. 23வது ஹேர்பின் பெண்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக காய்ஸ் என்ன சம்பவம்னா, நல்லா பேசிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு கேமரா ஆன் பண்ணேன், கேமரா செத்துருச்சு. பார்த்தா என்னன்னு தெரில. ஒரு டைம் பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் போட்டேன், சரியாயிடுச்சு. இந்த இடம் ஆக்சுவலாக பங்கமாக இருக்குது. பசங்களாம் வந்தீங்கன்னா மாதம் என்ஜாய் பண்ணலாம். வண்டி டயர் தெரியுதா, எந்த அளவுக்கு நான் கார்னரிங் பண்ணியிருக்கேன்னு தெரியுதா டயரு. இந்த அளவுக்கு நான் கார்னரிங் பண்ணி வச்சுருக்கேன் டயர். ஆக்சுவலாக இப்போ இந்த கேமரா மாட்டுறதுக்காக தான் நின்னோம்.
ஆல்மோஸ்ட் ஒரு 26 ஹேர் பேண்ட் கிட்ட மாறிட்டோம். அடுத்து என்ன சம்பவம்னா மழை பெரிய மழையாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆணிக்கலாம் மழை பெரிய மழையாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே போனால் கண்டிப்பாக நினைஞ்சிரும். ஸோ அதனால் அவங்க அண்ணா வரட்டுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்ககிட்ட தான் வந்து வாங்கின ரெயின் கவர் இருக்குது. மழை பெய்யுது, லைட்டாக ஓரம் அடிக்க வேண்டியதான். ஒரு வேளை நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தபடி நமக்கும் இந்த ரெயின் லேயர் வந்துருச்சு. நம்மளும் இந்த ரெயின் லேயரை போட்டுட்டு வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். நல்லா இருக்கு இந்த ரெயின் லேயரு. பட் ஆனால் லைட்டாக நினைஞ்சிட்டேன். இருந்தாலும் இந்த க்ளவுஸ் எல்லாம் ஃபுல்லாக நினைஞ்சிச்சு. நம்ம பாய்ஸ் தான் இது ஃபுல்லாக நம்ம பாய்ஸ் தான். வெல்கம் டு வால்பாறை. இந்த மரம், இந்த தேயிலை எஸ்டேட்டை பார்த்தா தான் வால்பாறை ஹைப் இன்னும் அதிகமாகுது. மிஸ்டெல்லாம் அந்த பக்கம் இருக்குது, மழை பெய்யுது, மரணமான கிளைமேட்டு. வந்தால் பங்கம் என்ஜாய் பண்ணலாம். எல்லாம் பாருங்க, எல்லாத்துக்கும் ரெயின் கவர் போட்டு நாங்கள் போட்டு மலையில் ஒட்டிட்டு ஜாலியாக போயிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரோட்டில் டான்ஸ் ஆட போனோம். இதுக்கப்புறம் என்ன வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட்டில் போட்டிருக்க ஸ்கார்ஃப் நினைஞ்சி என் வாய்க்குள்ளே பட்டுட்டு இருக்கு. அதனால சவுண்ட் அப்படி வருது. அங்கமாக இருக்கு ரோட்டு. பா நினைச்ச மாதிரியே வால்பாறை 7th ஹெவன் தான். பட் இருந்தாலும் டர்னிங்ல ஸ்லோவா போங்க. வேற மாதிரி இருக்கு கிளைமேட்டு. வரும்போது பக்கா ரெடியா வந்துருங்க ரெயின் கவரோட. கண்டிப்பா மழை பெய்யுது. மிஸ்ட் தெரியுதா? டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10:30 தான் ஆகுது. கிளைமேட்டு வேற லெவலில் இருக்கு. இந்த ஒரு பிளேஸ் நல்லா இருக்கும் பர்டிகுலராக பார்க்கறதுக்கு. வணக்கம் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா மழைலாம் ஓரளவு கம்மியாயிடுச்சு. மழை சுத்தமாக பெய்யல. பட் ஆனால் கிளைமேட் தெரியுதா? மிஸ்ட்லாம் பறக்கிறது தெரியுதா? அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஸ்லைட்டாக அமைதி. அப்படி இந்த ரூட்டு வைஸ் வேற மாதிரி பாருங்க. வைப் பண்ணிக்கிட்டே போறாரு. மிஸ்ட் தெரியுதா? மிஸ்ட் தான், பயங்கர மிஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து கோப்ரோ நனைஞ்சு எந்த வீடியோ எடுக்க முடியல. கோப்ரோ கழட்டி பேக்கில் வச்சுட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு 1 hour கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வியூ பாயிண்ட் போனோம். அங்கேயுமே ஃபுல்லாக மழை தான். அங்கேயுமே கேமரா எடுக்க முடியல. ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் ஃபுல்லாக நனைஞ்சு, லக்கேஜ் எல்லாமே நனைஞ்சு இப்போ ரூமுக்கு வந்துட்டோம். ரூமில் வந்து தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ரூமோட வியூ வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற ரெசார்ட்டு. பால்கனி வியூவோட 2 ரூம்.